டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம். மேலும் விவரங்களுக்கு 9789251125. ஏனுங்க, கோயம்புத்தூர்ல தனிச்சிறப்பான மரச்செக்கு எண்ணெய் ஆள இருக்குதுங்க. கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட்டு மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்ணு முன்னாடியே அரைச்சு சூரிய ஒளியில வச்சு முறையா விக்கிறாங்க. தொடர்புக்கு தமணி மரச்செக்கு எண்ணெய் 9087128388. நம்ம டிஎன்டிவி தமிழ் ஊடகம் சேனல்ல நீங்க அப்பப்போ வர அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. விஜய் மகாலட்சுமி, பை பை. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று மிக முக்கியமான ஒரு தலைப்பில் இந்த காணொலியை நாம் எடுக்கிறோம். வழக்கமாக நான் கேள்வி கேட்க மூத்த பத்திரிகை ஊடகவியலாளர் நாச்சி செல்வராஜ் அவர்கள் பதில் சொல்லுவாங்க. இன்று அவர் கேள்வி கேட்க நான் பதில் சொல்லவிருக்கிறேன். என்ன தலைப்பு, என்ன கேள்விகள் என்று அவரையே நாம் கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். நான் அறிமுகப்படுத்தின மாதிரி அதாவது இன்னைக்கு வந்து உலகில் வாழ்கின்ற மக்கள் வந்து பெரும்பான்மையோர் வந்து ஜோசியம், ஜாதகம், பஞ்சாங்கம் இதெல்லாம் அதிகமாக பார்ப்பாங்க. அதை வச்சு தான் தன்னோட வாழ்க்கை வேணும் போகு, கல்யாணம், மற்றபடி நல்ல விசேஷங்கள், தீய விசேஷங்கள் நடந்தாலும் சரி, அதில் என்ன அதை வச்சு என்ன கணிக்க முடியும் அப்படின்ட்டு தன்னோட வாழ்வியலை ஃபோர்காஸ்டிங் பண்ணி தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி என்று வந்திருக்கிறது. இது வந்து உலகம் எல்லாமே எல்லா மக்களும் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த ராசிக்கு என்னென்னமெல்லாம் வந்திருக்குது, எல்லாம் நல்லா இல்லை, யாருக்கு சனி வெட்டு விலகிறாரு, யாருக்கு போக போகிறாரு சனி, யாரெல்லாம் ஆட்டி படைக்க போகிறார், யாருக்கெல்லாம் செல்வம் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் சமூக வலைதளங்களில் பெரும்பான்மையாக போயிட்டுருக்கு. இதை நிறைய மக்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. எஸ்பெஷலி வந்து பெண்கள் வந்து இதை அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வகையில் வந்து அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்குற போது சனி பயிற்சி இல்லை, அடுத்த ஆண்டு தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து சனி பயிற்சிக்கு முக்கியமான ஒரு ஸ்தலமாக போற்றப்படுகின்ற திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலில் இது வந்து நடக்காது, பூஜையே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அதிர்ச்சி ஆண்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை, அதாவது குழப்பத்தை ஏற்படுத்திட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னது உண்மைதாங்க. இப்போ சோதிடம்னாலே உலகத்தில் மக்களுக்கு நல்லது கெட்டது பார்க்கறது. சாதகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஜா இல்லை, சாதகம் தான். சாதகம்னா என்ன? இந்த நாளும் கோளெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கறதுக்கு பேர் தான் சாதகம். இது அப்புறம் வடமொழியில் ஜாதகம் நாயி அது நம்ம வந்து உலகத்தில் வானத்திலிருந்து எட்டி குதிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப எளிமையான ஒன்று. இந்த காலையில் நம்ம வெளியில் போகிறோம். நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் போனீங்கன்னா காலையில் வந்து அறிவிப்பாங்க, இன்று 12 மணிக்கு மேலே பனி கொட்டும், 3 மணிக்கு மேலே மழை வரும்பாங்க. துல்லியமாக வரும். அவங்க கரெக்டாக கருவிகளை வச்சு கணிக்கிறாங்க. ஃபோர்காஸ்டிங் கரெக்டாக. நம்ம நாட்டில் எப்படின்னா சுனாமி வந்து அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் அறிக்கை வந்து டெல்லியிலேருந்து வரும். அது வந்து சென்னையிலேருந்து வானிலை அறிக்கை வந்து டெல்லிக்கு போய் அங்கே ஒரு குமாஸ்தா இல்லை உயரதிகாரி 5 பேர் கையெழுத்து வாங்கி திரும்ப இங்கே வந்து அறிவிப்பாங்க. அதுதான் நம்முடைய அரசியல் மற்றும் அரசு எந்திரங்களுடைய நடைமுறையாக இருக்குது. ஆமாம், எல்லாமே லேட்டாக தான் வருவாங்க. இப்போ என்னன்னா இதே போல தான் இப்போ சோதிடத்துக்கு நீங்கள் சோதிடம் வானியல், அதாவது வானியல், சரிங்களா? இந்த வானியலுக்கு இருக்கக்கூடிய வான்கணக்குக்கு இருக்கக்கூடிய உண்மையிலேயே இன்னைக்கு வந்து சோதிடத்துக்கு தான் நேரம் சரியில்லை. ஓ, சனிப்பெயர்ச்சி இல்லைங்கிறதுனால இல்லை, அதான் சொல்றேன். இந்த குழப்பத்துக்கு என்ன காரணங்கிறதுனால சொல்ல இதுலயும் ஒரு அரசியல் பண்ணுவாங்க. ஆமாங்க, சோதிடத்துக்கு தான் உண்மையிலே நிறைஞ்சது இல்லை. என்னன்னா ஒரு திருக்கணிதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், திருக்கணித பஞ்சாங்கம் அதை பின்பற்றக்கூடியவர்கள் இன்னைக்கு தான் சனிப்பெயர்ச்சின்னு சொல்லிட்டாங்க. சரி, வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றக்கூடியது அடுத்த வருஷம் தான். இப்போ திருநள்ளாறுலாம் இருக்கு. பஞ்சாங்கம் எத்தனை வகை இருக்கு? ஆமாங்க, அடிப்படையில் வந்து 2 வகையான பஞ்சாங்கங்கள் இருக்கு. முதல்ல பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வந்து தமிழ் சொல் இல்லைங்க. சரி, தமிழில் மிக தெளிவாக ஐந்திரம் அப்படின்னு அழகான பெயர் இருக்குது. 5 திறன்கள், 5 திறன்கள், 5 திறன். ஆமாம், 5. இப்போ நம்ம தான் இங்கே தான் வந்து 5 சொல்றது, 50 பொருட்கள் எல்லாம். இந்த 5ங்கிறது வந்து முழுக்க தமிழர்களுடைய சித்தருடைய மெய்யியல். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதம். அது நம்ம என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்மளையே வடமொழிக்கு வந்து அப்படி அடிமைப்படுத்திட்டாங்க. நம்ம 5 சொல்றதை விட்டுட்டு பஞ்சாங்கம் சொல்றோம், அப்பதான் புரியுது. அப்போ நம்ம வந்து 5 சொல்றதை விட பஞ்சபூதம் சொன்னதான் புரியுது. சரிங்களா? பஞ்சாட்சரம் அப்படின்னு இங்கே 5 எழுத்து மந்திரம்னு தமிழ்ல இருக்கு. எப்படி ஒரு வாகனத்தில் போகும்போது, வாடகை வாகனத்தில் போகும்போது இடது பக்கம் போகணும்னு சொன்னால் அந்த ஓட்டுநருக்கு புரியாது. லெஃப்ட்டில் போகணும்னு சொன்னால் என்ன சொல்லுவார்? இப்போ தான் கரெக்டாக சொல்லுங்க, இப்படி புரியுற மாதிரி சொல்லுங்கம்பாங்க. எப்படி இந்த ஆங்கிலம் நம்ம அடிமைப்படுத்தப்பட்டு விட்டதோ அதே போல் அதுக்கு முன்னதாக சமஸ்கிருத சொல் நமக்கு வந்து அடிமையாக்கிட்டாங்க. அப்போ பஞ்சாங்கம் 2 வகைப்படுங்கிறீங்க. அந்த அடிப்படையில் வந்து நம்முடைய இது வந்து இந்த வானியல் கணக்கு, சோதிட கணக்கு என்று சொல்லக்கூடிய முழுக்க இந்த கணக்கு வந்து தமிழர் சித்தர்கள் கண்டுபிடித்தது. சரிங்களா? மயன் இதிலிருந்து வருது. அது ஒரு இன்னொரு காலையில் நம்ம தெளிவாக அதை பற்றி விரிவாக பேசுவோம்.
இந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது இப்போ தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடியது 2 விதமான ஐந்திரம். இந்த ஐந்திரம் அப்படிங்கிறது என்ன, பஞ்சாங்கம் வடமொழியில் சொல்றாங்க இல்லைங்களா, இந்த ஐந்திரம்ங்கிறது என்னன்னா வாரத்துக்கு 7 நாளா அது அந்த கணக்கு. அப்புறம் நாள் கணக்கு, அது திதின்னு சொல்லுவாங்க. திதினா நாள் அர்த்த வேற ஒன்றும் பெரிய வந்து பிரம்மசூத்திரம் எல்லாம் கிடையாது. டே அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றதுக்கு, நாள் அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க சோதனைகள் திதின்னு சொல்லுவாங்க. அது திதி கொடுத்துட்டு வந்துட்டியா, அது திதி கொடுத்தா நாள் கொடுத்துட்டு வந்தியான்னு அர்த்தம். அந்த நாள் அந்த உங்க உறவினர் இறந்த அந்த நாளன்று கொண்டு போய் அந்த நீ சடங்கை கொடுத்து விட்டு வந்து விட்டியா இருக்கிறது சுருக்கமா திதி கொடுத்துட்டியான்னு கேட்கறது. அந்த நாளை குறிக்கக்கூடியது. அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திரம் வந்துடும். அப்புறம் நாளில் பாதி எவ்வளவு அப்படிங்கிற கால்குலேஷன், நட்சத்திரத்தில் பாதி எவ்வளவு கால்குலேஷன், இதுதான் அடிப்படை. அப்போது ஒரு நாளுடைய ஃபார்மேஷன் என்ன, இப்போ 24 மணி நேரம் ஒரு நாள் இல்லைங்களா, அப்போ 24 மணி நேரத்தை அது ஒரு ஹோல் டே, அது ஒரு கணக்கு. அப்போ அதே போல் நமக்கு வந்து ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் ஒரு நட்சத்திரமும் நமக்கு ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படிங்கிற சோதிட கணக்கு, அதுக்கும் ஒரு நாள் கணக்கு. அப்போ இந்த ஒரு நாள் கணக்கை அது பாதி எவ்வளவு, அப்புறம் மணிக்கணக்கு எவ்வளவுன்னு கணக்கு போடுறது. அப்போ இது வைத்து தான் நீங்கள் வந்து ஒரு நாளினுடைய ஒட்டுமொத்தமாக இந்த கோள்கள் நம்முடைய வாழ்வியலை வந்து கணிக்க முடியும். இந்த 5 அம்சங்கள் இந்த ஒரு காலக்கணக்கினுடைய 5 அம்சங்கள் தான். அதாவது இவங்க என்ன சொல்ல, வாரம், திதி, கரணம், நட்சத்திரம், யோகம் அப்படின்னு பிரிப்பாங்க. அதில் போனீங்கன்னா புரியாத மாதிரி இருக்கும், ரொம்ப எளிமையானது அது. கண்டிப்பாக. இப்போ இதில் வந்து இந்த ஐந்திரம் என்று சொல்லக்கூடிய, இந்த பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்திரத்தை வந்து திருக்கணித ஐந்திரம்னு ஒன்று இருக்குது, வாக்கிய ஐந்திரம்னு ஒன்று இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய திருக்கணித ஐந்திரம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய சுழற்சியை அடிப்படையாக கொண்டு கணிக்கக்கூடியது, துல்லியமாக இருக்கும். இப்போது வாக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்கணிதம் முதலாக சித்தர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அது இன்று வரையிலும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாசா உள்ளிட்ட இந்த வானியல் இதுக்கு பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்க சொல்லக்கூடிய பயிற்சிக்கும் திருக்கணிதத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. நெருங்கிய தொடர்புனா ஒத்து போகுது. ஆனால் வாக்கியத்தினோட இடத்துல ஒத்து போகிறதில்லை, அது வேற அறிவியல் பூர்வமாக இல்லை. ஏன் அப்படின்னா திருக்கணிதம் தான் வந்து பல்லாயிரம் ஆண்டு காலமாக இங்கே தமிழ் சித்தர் பெருமக்களால் உருவாக்கப்பட்டு அது உலகத்திற்கு எடுத்து சொல்லப்பட்டது. பிற்காலத்தில் வந்த வடவேத பிராமணர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு குடும்பமோ அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தை சேர்ந்த ஒரு குருவோ ரிஷின்னு அவங்க சொல்கிறாங்க, இந்த ரிஷிகளால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வடக்கிருந்து வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருக்கணிதத்திலிருந்து அவர்கள் வந்து இன்னொரு பஞ்சாங்கத்தை உருவாக்குறாங்க. அப்படியே இதில் டிட்டோவாக இந்த கால்குலேஷன்லாம் வச்சு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பூமியினுடைய அடிப்படையாக வைத்து, பூமியை வந்து மையமாக வைத்து அந்த பஞ்சாங்கம் என்கிற இதில் தமிழர்கள் வந்து எதை பின்பற்ற, சூரியன் அடிப்படையில். அதுதான் கரெக்டான. ஆமாம், அதுதான் கரெக்டாக, சூரியனுடைய அடிப்படை. அது என்னன்னு உங்களுக்கு சொன்னால் புரியும் உங்களுக்கு, அது எளிமையான ஒன்று தான். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு குடும்பமோ அல்லது ஒரு ரிஷிக்கோ ஒரு குழுவினரோ அவங்க வாக்கியத்தை எழுதிட்டு அவங்க அதுக்கப்புறம் மறைஞ்சிடறாங்க. அதற்கு பின்னாடி வந்தவங்க அதை அப்டேட் பண்ணாமல் விட்டாங்க. அதை அப்டேட் பண்ணாமல் விட்டதுனால அதை வந்து அப்படியே ஆண்டுக்கு ஆண்டு அதையே ஃபாலோ பண்ணி அதையே பின்பற்றிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நாட்கள், நட்சத்திரங்கள் இதனுடைய வந்து சுழற்சியினுடைய மாறுபாடு ஏற்படும். அதை திருக்கணிதம் அப்டேட் பண்ணிகிட்டே வர்றாங்க. அப்போது நீங்கள் வந்து பொதுவாகவே வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கு இடையில் வந்து 5 நாளிகை நம்ம வந்து 5 மணி நேரம் வேறுபாடு இருக்குன்றாங்க. 17 நாளிகை நினைக்கிறேன். 5 மணி நேரம் இதுலேயே வேறுபாடு இருக்குது. இப்போ உங்களுக்கு நல்ல நேரம்னு வாக்கிய பஞ்சாங்கத்தில் குறிச்சிட்டு போனால் திருக்கணித பக்கத்தில் நல்ல நேரம் குறிச்சிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், வாக்கிய பஞ்சாங்கத்தில் மோசமான நேரமாக இருக்கும். 5 மணி நேரம் கழிச்சு வரோம். அப்போ வருது இல்லை, இப்படிங்கிற செகண்ட்லேயே நீங்கள் வந்து மாறிடுது. அப்போ இதில் அடிப்படையிலேயே இந்த வேறுபாட்டிலேயே வந்து அடிபட்டுருது. அடுத்தது திருக்கணித பஞ்சாங்கம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்றைய அறிவியல் கோள்களின் சுழற்சியை அப்படியே கிட்டத்தட்ட ஒத்துப்போகுது. வாக்கியம் இன்னும் அப்படி ஒத்துப்போகலை. இப்படி இந்த வேறுபாடு அங்கே அப்டேட் பண்ணாமல் விட்ட காரணத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இன்னைக்கு வாக்கியம் வந்து அடுத்த வருஷம் 12 மாதங்கள் வேறுபாடாயிடுச்சு. பொதுமக்கள் ரொம்ப தான் நான் சொல்றேன். அப்ப 12 மாதங்கள் வேறுபாடான ஒரு காலக்கணக்கை வச்சுக்கிட்டு ஒரு வாழ்வியலை நம்ம எப்படி தீர்மானிக்க முடியும்? சோதிடம் அப்படிங்கிறத ஒண்ணுங்க, முதல்ல வந்து நல்லா புரிஞ்சுக்க. இன்னைக்கு தான் நம்ம வந்து ஐடியில் இருக்கிறோம், அப்புறம் பல்வேறு துறைகள் இருக்கிறோம். நீங்க 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது வந்து வேளாண்மை சார்ந்தது தான் நம்ம தொழில், இல்லைங்களா? வாழ்க்கையே வேளாண்மை சார்ந்தது. வேளாண்மை பொருட்களை விற்பனை செய்வது, அந்த விற்பனைக்கான உபபொருட்கள், இதை சுற்றி தான் தொழில்களே இருக்கும். அப்போ அன்னைக்கு எதுக்கு இந்த ஐந்திரம் எதுக்கு உதவுச்சுன்னா, நீங்கள் பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடியதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரை மழை பெய்யும், இந்த மாதம் இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனை, அது வந்து முழுக்க வந்து வெதர் பார்க்குறீங்களா, வானிலை, அதுதான் உண்மையான பஞ்சாங்கம். அதுதாங்க பஞ்சாங்கத்தினுடைய உண்மையான வேலை அதுதான், சரிங்களா? அப்போ அதில் வந்து நிலநடுக்கம் வரும்னு இருக்கும்.
எப்படி அதை கால்குலேட் பண்ணுறாங்கன்னா முதல் புள்ளியிலிருந்து எடுத்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கான ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க அவங்க. ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கோள்களுடைய மாற்றங்களை பொறுத்து அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கும், அதுக்கான ஃபார்முலாஸ் இருக்குது அதில். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் புதுசு புதுசாக அவங்க வந்து அச்சடிச்சுட்டு அப்டேட் பண்ணிட்டே வருவாங்க. அது இன்றைய வானியல், இன்றைய நாசா உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் சொல்லக்கூடியதில் ஒத்துப்போற அளவுக்கு அது வந்துருச்சு கிட்டத்தட்ட. ஸோ இதுதான் அடிப்படை. அப்போ அன்னைக்கு வந்து வேளாண்மை சார்ந்ததுனால மழை பெய்கிற நேரத்தில் இந்த பயிரை போடலாமே போட வேண்டாமா, பனி பெய்கிற நேரத்தில் சில பயிர்களை போடணும். நீங்கள் தண்ணியே இல்லாமல் சில தர்பூசணியெல்லாம் போடுறதுக்கு தண்ணியே வேண்டியதில்லை, அது பாட்டுக்கு வந்து. அப்போ இதுக்கு வந்தது. அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா இந்த மன்னர்கள் ஆட்சி காலம் வரும்பொழுது இந்த சோதனைகள் என்ன பண்ணாங்கன்னு இது அப்படியே மக்களுக்கு அப்ளை பண்ணுறாங்க. எதை நல்ல நேரத்தில் வந்து செஞ்சோம்னா நல்லது நடக்குமா அப்படிங்கிறதுக்கு அப்போ வந்து மனிதனுக்கான சாதகமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது, இதுதான் சாதகம். ஸோ இது பற்றி நம்ம தனியாக இன்னொரு காணொலியில் பார்த்துருவோம். இப்போ இந்த அரசியலுக்குள்ளே வந்துடலாம். இப்போ ஏன் வாக்கிய பஞ்சாங்கத்தில் வந்து நம்ம ஏன் வந்து அதில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டுறோம்னா, இந்தியாவில் எல்லா மாநிலங்களுமே திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுறாங்க. இந்திய அரசு இருக்கு இல்லைங்களா, இந்திய அரசே திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றுது. இந்திய அரசினுடைய அவங்க காலண்டர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து இந்த அதை வச்சு பேஸ் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. பிற மாநிலங்களும் அதே தான் பண்ணுது. ஆனால் நம்ம திராவிட அரசுகள் இருக்கு இல்லைங்களா, இவங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை கட்டி பிடிச்சி அலையிறாங்க. இதுலேயும் அரசியலா? அதுதான் பிரச்சனை. வாக்கிய பஞ்சாங்கம் வந்து ஏதோ பிற்காலத்தில் வடவேத ஆரியர்களால் ரிஷிகளால் எழுதப்பட்ட அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை அப்டேட் ஆகாமல் 12 மாதங்கள் வேறுபாட்டை காட்டக்கூடிய ஒரு பிழையான பஞ்சாங்கத்தை இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களில் பின்பற்றுறாங்க. அப்போ ஆரியனோட என்னத்தை பஞ்சாங்கம் இருக்குதோ அதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. கேட்டாராங்க வந்து ஆரியத்தை எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க திராவிட கட்சிகள். அது அதிமுக திமுக 2 இருக்கட்டும், அதெல்லாம் திராவிட இயக்கங்கள் இருக்கு இல்லைங்களா, திராவிட கழகத்தினுடைய தந்தை தாய் கழகம் வீரமணியார்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல, அவங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை வந்து பின்பற்றுறாங்க. அது வாக்கிய பஞ்சாங்கத்தை ஏன் பின் பண்றாங்கன்னா, அது எடுத்துட்டோம்னா பிராமணர்கள் கோச்சுக்குவாங்களோ, ரிஷிகள் கோச்சுக்குவாங்களோ அப்படின்னு அதை இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது உள்ளுக்குள்ள, இவ்வளவு பெரிய அரசியல் இருக்குது உள்ளுக்குள்ள, இதையெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு எப்படி உணர்றாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து 28ஆம் தேதி வந்து சனிப்பெயர்ச்சி நடக்குது, இதனால் நமக்கு இவ்வளோ லாபம் இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதனால் நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கணக்கிடவே முடியாது அந்த வாழ்க்கையை. நான் எடுத்து சொல்கிறேன், திருநள்ளாறு கோயிலுக்கு போய் எல்லாரும் நாம் வேண்டிட்டு வருவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய குண்டை தூக்கி அரசே போடுற போது இல்லை வேற பஞ்சாங்கம் இல்லை அப்படிங்கிற போது இன்னொரு அரசியல் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, எடுத்துக்காட்டால் நான் இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ சனிப்பயிற்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது முதல்ல பயிற்சினா என்னங்கிறது ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ இப்போ என்ன, நான் பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி பூமி அதே போல 9 கோள்கள், இந்த கோள்கள் எல்லாம் சூரியனை சுற்றி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒன்று. அது சூரிய நிலையா இருக்கும், படிச்சிருப்போம். நீள்வட்ட பாதையில எல்லாம் சுற்றி வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, காலையில பார்க்கும்போது சூரியன் வந்து கிழக்க உதிக்குது, மாலையில சூரியன் மறையுது. ஆனா அறிவியல் பூர்வமாக உண்மையிலேயே அப்படி நடக்குதுன்னா இல்லை, நம்ம தான் சுத்திட்டு இருக்கிறோம். சரிங்களா, சூரியன் அங்கேயே தான் இருக்குது, நிலவும் அங்கேயே தான் இருக்குது. நம்ம வந்து பூமி வந்து சூரியனை சுற்றி வரக்கூடியதுனால நமக்கு அப்படி தெரியுது. இப்போ நமக்கு ஏன் வந்து இந்த பாதி நாள் வெளிச்சம் பாதி நாள் பகலாகுதுன்னா, பூமி அதே போல சந்திரன் சூரியன், சரிங்களா, இந்த 3 இது இருக்கு இல்லைங்களா, பூமி தன்னைத்தானே சுற்றி வருது பார்த்தீங்களா. பூமி இப்போ சூரியன் கிழக்கு இருக்குது, இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து காலையில் வந்து கோயம்புத்தூரை நோக்கி வந்து சூரியன் தெரியும், நம்ம சுற்றி வந்து அப்படியே வந்து அரபிக்கடல் நோக்கி நம்ம சாயந்தரம் போயிடுவோம். சூரியன் அங்கே தான் இருக்குது, அந்த இருட்டாயிரும். புரிஞ்சுங்களா, நாடுகள் வந்து அது பகலாக இருக்குது, இது இரவாக இருக்குது, அப்படியே மாறும். இதே மாறும். இதுதான் எல்லா கோளும் சுற்றும். அப்போ சாயந்தர நேரத்தில் நமக்கு வந்து சந்திரன், சூரியன்லேருந்து சந்திரன் ஒரு லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம பூமிக்கு வர்றது தான் நைட்டு இரவு. இப்போ இங்கிலாந்துக்கும் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 5 மணி நேரம் இது இருக்கு. இதே சிங்கப்பூருக்கு வந்து 2.5 மணி நேரம். ஆமாம். இப்போ அமெரிக்காவுக்கு வந்து 7 மணி நேரம். அப்படி எல்லாம் சில வேரியேஷன் வரனால இதை சுற்றுறது காரணம். அமெரிக்கா நமக்கு நேரம் அந்த பக்கம் இருக்கு, சரிங்களா. அதனால வந்து இப்போ நமக்கு இப்போ பகல், அங்கே நேரம் இரவு. ஸோ இது அடிப்படை. இதை கணிக்கிறதுக்கு தான் இப்போ எப்படி வந்து இந்த பகல் இருக்குதோ இதைத்தான் வந்து கரணம், அரை நாள் கணக்கு போடுறது, அப்புறம் அரை இரவு அப்படின்னு கணக்கு போடுறது. அப்போ இது இந்த மாதிரி வந்து 7 நாளைக்கு சுற்றி வந்துச்சுன்னா அது 7 நாள், சரிங்களா. அப்போ 365 நாளைக்கு சுற்றி வந்துச்சுன்னா 365 நாள். இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு இதுங்க. எப்படி வந்து வட்டப்பாதையில் தானே பூமி சுற்றுது. ஒரு வட்டம்ங்கிறது என்ன கணக்கில் 360 டிகிரி, சரிங்களா. அதுதான் 365 நாளுங்க. அதை வச்சு தான் 360 டிகிரி இருக்கு இல்லைங்களா, அதுதான் 365 நாள். அப்போ இந்த ஒரு சுற்று வந்து சுற்றி முழுசா வர்றதுக்கு சூரியன் வந்து அந்த முழு வட்டம் சூரியனை நம்ம வந்து முழுசா ஒரு சுற்றி வர்றது நம்ம பூமி
சுற்றி வர்றதுக்கு 365 நாள், அதாவது 360 டிகிரி சுற்றி வர்றோம். அப்போ சூரியன் அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பூமியில் இருந்துக்கிட்டு சூரியன் சுற்றுற மாதிரி நம்ம வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கிறோம். அதனால நம்ம கணக்கு பார்க்குறது ஈஸியாக இருக்குது. அப்போ பூமியில் இருந்துட்டு சூரியன் இன்னைக்கு வந்து நம்ம கலக்க வந்துட்டான்டா, சூரியன் அடுத்த மாதம் அந்த வடக்க போகிறான்டா, அதுக்கப்புறம் அப்படியே தெற்க போகிறான் போய் சுற்றி வர்றான் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், இந்த 360 டிகிரியும் 12ஆக பிரிக்கிறது. 12ஆக பிரித்தோம்னா ஒவ்வொரு டிகிரிக்கு எவ்வளவு? 12 3 36, 30 டிகிரி. 30 டிகிரிங்கிறது 30 நாள். ஓஹோ. அப்போ 360 டிகிரிங்கிறது ஒரு வட்டம், அது 365 நாள். அது 12ஆக பிரிச்சிங்கன்னா 30 நாள் கொண்ட 12 மாத கணக்கில் போடுற 12 30 நாள் மாத கணக்கு, அப்புறம் வருட கணக்கு இப்போ இல்லைங்களா? இந்த 12 30 நாட்களுக்குள்ள இது வந்து சித்திரை வைகாசி ஆணி ஆடி அப்படின்னு இதுதான் அந்த 12 ராசி கட்டங்கன்றது. அதை பேஸ் பண்ணி தான் ராசி. பேஸ் இல்லை, அதுதான் அது ராசிகள், அது ராசியே தான், மாதம் தான் அது. ஓஹோ, மாசத்தை வச்சு தான் ராசி தான் அது. பேர் வந்து ராசின்னு வச்சிருக்காங்க. ராசிங்கிறது அது அடிப்படை பேர் கிடையாது, ஆனால் மாதம் தான் அதுக்கு பேர். அப்போ சித்திரை மாதம் இருக்கு இல்லையா? அப்போ சித்திரை மாதம் என்னன்னா ஒரு வால் கிளாக் இருக்கு இல்லைங்களா? வால் கிளாக்ல 12 மணிக்கு வந்து 2 முள்ளு ஒன்றா போல மேலேன்றோம், 6 மணிங்கிறது கீழே, 3 மணிங்கிறது இந்த பக்கம், 9 மணிங்கிறது இந்த பக்கம். இப்போ அந்த 360 டிகிரி வட்டப்பாதை சொன்னீங்களா, இதுல மேலே 12 உச்சியில் இருக்கிறது சித்திரை. ஓ, புரிஞ்சுங்களா? அது வந்து அதைத்தான் மேச ராசின்னு சொல்றோம். அது மேல ராசின்னு சொல்றது அது சித்திரை மாதம். அது பேர் சித்திரை மாதத்துக்குள்ள சூரியன் உள்ள நுழையிற நாள். அதுதான் தமிழருடைய ஆண்டு பிறப்பு. ஓ, நீங்க 12 மணி இந்த 0ல இருந்தா உலகமே ஸ்டார்ட் ஆகும். வட்டப்பாதையில மேல இருந்தா தொடங்குது. அப்ப வட்டப்பாதையில தமிழ்ல முதல் மாதம் சித்திரை. அங்கிருந்து சித்திரை கரெக்டாக 12 மணிக்கு வந்து உள்ள என்ட்ரி ஆகுதுன்னு அர்த்தம். 12லேருந்து 12:05க்குள்ள அந்த முள்ளு போகிற நேரம் இருக்கு இல்லைங்களா? அது 30 நாள் கணக்கு போல் 30 நாள். அப்புறம் அடுத்து வைகாசிக்கு வந்துடுது. மேஷ ராசியிலிருந்து அப்புறம் அடுத்து வந்து ரிஷப ராசிக்கு போயிட்டாயா, அப்புறம் மிதுன ராசிக்கு போயிட்டாயா, கன்னி ராசிக்கு போயிட்டான்னா சித்திரை வைகாசி ஆடி ஆவணி புரட்டாசி மாதத்துக்கு போகிறான்னு அர்த்தம். இந்த பேசிக்கில் தான் இதுதான் இந்த சயின்ஸு. இப்போ இந்த சயின்ஸை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் 12 மாதம் தள்ளி காமிக்குது. இது துல்லியமாக காமிக்க திருக்கணித பஞ்சாங்கம். ஆக பல சோதரர்கள் இதை சுட்டி காட்டினாலும் இது அவாக்கள் உடைய ஒரு ப்ரெஷர் இருக்கிற காரணத்தினாலையும் நம்ம தான் திராவிட கட்சிகள் வந்து தமிழர்னா ஏறி முதிப்பாங்க, பவ்யமாக பங்குவாங்களே, அதனால அதை எடுக்க முடியாமல் இவங்க வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை எல்லாரும் பின்பற்ற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. இது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பயிற்சி வருது அப்படின்னா நான் வந்து இந்த சொன்ன மாதிரி வந்து சந்திரன் 2 நாளில் சுற்றி வந்துடுவான், இந்த ஒரு சுழற்சி வந்துடும். அடுத்தது வந்து குரு அப்படிங்கிற வியாழன் வந்து 1 ஆண்டு ஆகும். ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டுக்கு ஒரு முறை நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் சுற்றி வரும். இதில் மிக ஸ்லோவாக இந்த நீள்வட்ட பாதையில் சுற்றி வரவர் சேட்டன், சனி 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கிறாரு ஒரு ஃபுல் ரவுண்ட். இந்த பேசிக்கிறது 2.5 ஆண்டு சனி பயிற்சி. 2.5 பயிற்சிங்கிறது 2.5 பயிற்சி. அப்போ 2.5 ஆண்டு ஆயிடுச்சுல்ல, சனி பயிற்சி ஆயிடுச்சுல்ல. ஆமா, அப்போ இன்னைக்கு தான் வரணும். ஆமா, ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தில் வந்து ஒரு வருஷம் போன வருஷமே ஒரு வருஷம் தள்ளி தானே வந்து அவங்க பின்பற்றினாங்க. அதனால் அடுத்த வருஷம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு சனி பயிற்சி வருது அப்படின்னா என்னுடைய சாதகர் அடிப்படையில் நான் இந்த தொழிலை இனிமே வந்து எடுத்துக்காட்டாக ஒரு 1 கோடி ரூபா கடன் வாங்கி ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு தெரியும் இந்த கோள்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து நாளைக்கு சூழ்நிலை சரியில்லாமல் போகும், இவ்வளோ போட்டால் லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒதுங்கி நிற்பேன். இதுதான் இதுக்கு தான் இதை வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து வாக்கிய பஞ்சாங்க சனி பயிற்சி இல்லைன்னு சொல்லிடுச்சுங்க. நான் அதை நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அதை நம்பி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். ஆனால் சனி பயிற்சி இன்றைக்கி ஆயிடுச்சு. நான் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை ஏற்றுக்குமா, பொறுப்பேற்றுக்குமா? நம்பிக்கை அடிப்படையில் தான் மனிதனுடையது. கண்டிப்பாக. இந்த நம்பிக்கையில் ஏன் விளையாடுறீங்க? அது நடக்கல வேறு விஷயம். எவ்வளோ பெரிய எத்தனை கோடி பேர்த்துக்கு இவங்க வந்து தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை அநீதி இழைக்குதுன்னு பாருங்களா, இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்ற வச்சு. நான் என்ன சொல்கிறேன், ஏதோ ஒன்று பின்பற்று. திருக்கணிதம் இதுவரைக்கும் சரியாக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது 100க்கு 100 விழுக்காடு வந்து ஒத்து வருது. இரண்டாவது, அவரவர்களோட வாழ்க்கையில் பார்க்கணும். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க, எனக்கு இந்த சோதிடம் தெரியுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நமக்கு இந்த ஆறுதல் வருதா, இல்லை திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சொன்ன மாதிரி வருதா? திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் கரெக்டாக ஒத்து வருது. அப்போ தனி மனிதருக்கும் சரி பல சோதரர்களுக்கும் சரி இது இன்னொன்று ஒரு கருத்து சொல்கிறேங்கய்யா. இதை வந்து காஞ்சி சங்கராச்சாரிய ஜெயேந்திர பெரியவர் இருந்தார்ல, அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த குழப்பம் வரும்போது இந்தியாவில் உள்ள எல்லா சோதரர்களும் கூப்பிட்டு ஒரு மாநாடு போட்டார். அவர் மாநாடு போட்டு அவரே கடைசியில் அனௌன்ஸ் பண்ணது திருக்கணிதம் தான்ட்டார். இத்தனைக்கு அவர் வந்து எங்கள் பிராமணர்கள் தான் அவங்க,
ஆனால் இதே ரிஷிகளை பின்பற்றக்கூடியவங்க தான், அவங்களே திருக்கணிதன்ட்டார் அவர். சரி, ஆனால் இன்னைக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாக்கியத்தை பின்பற்றிட்டு இருக்காங்க. இதில் எதனால் இப்படி, ஏன் இது என்ன காரணம்? இவங்களுக்கு ஒன்று அடிப்படையில் இந்த பற்றியில் தமிழருடைய இந்த வானியல், இந்த தமிழுடைய துன்பம், தமிழருடைய வரலாறு, தமிழுடைய அறிவியல் பற்றி எந்த விதமான அக்கறையும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அதை அழிக்கணும்னு பார்க்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, எப்படி வந்து தையை சித்திரையும் போட்டு குழப்பறது இன்னைக்கு வரைக்கும் குழப்பிட்டு இருக்காங்க. திராவிட கூட்டம் தான் குழப்புது. அதே போல தான் இங்கே சனிப்பயிற்சியும் குழப்பறாங்க. ஆனால் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருக்கிற போது சித்திரை மாதம் தான் தமிழோட பிறப்புன்னு அடிச்சு சொன்னாங்க. நீங்கள் தமிழ் தேசியர்களே நீ பேர் குழப்பத்தில் இருக்காங்க. அது வந்து ஆனால் இதுதான் சயின்ஸு. நீங்கள் வால் கிளாக்கில் வந்து 12ங்கிறத 0ம்பீங்களா, இல்லை நீங்கள் வந்து 12 தான் 0, 8:45 கொண்டு போய் நீங்கள் வந்து வருட பிறப்பீங்களா? நாள் தொடங்குன்னு சொல்லுவீங்களா? 12 தான். இப்போ ஒரு நாள் தொடக்கம்னா 00 12 மணி தானே கண்டிப்பாக. ஆனால் தை மாதங்கிற எங்கே தெரியுங்களா வருது? 7 மணிக்கு வருது. 6 மணிக்கும் கிடையாது, 9 மணிக்கும் கிடையாது. சரியான எப்படி வருது? ரெண்டாவது, நம்முடையது வந்து ஒவ்வொன்றும் பயிர்கள் எப்போ பயிர் பண்ணுறோம், என்ன பயிர் பண்ணுறோம், சித்திரையிலேருந்து ஒவ்வொன்றா பயிர் பண்ணி அந்த பயிர்களை நோக்கியும் நமக்கு பூக்கள், செடிகள், பயிர்கள் இதையும் வந்து அந்த தமிழ் மாதத்தோடு இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ரெண்டுங்கய்யா. ஒன்று சமஸ்கிருத மயப்படுத்தப்பட்டது, அதனால நம்ம இன்னும் பஞ்சாங்கம் திதி காரணம் ஒன்று உலகிட்டு கிடக்கிறோம், வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றிட்டு இருக்கிறோம். இன்னொன்று ஆங்கில முகத்தை ஈவே ராமசாமி அவர்கள் நமக்கு திணித்தது. அதன் காரணமாக ஜனவரி பிப்ரவரி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கும் சித்திரை வைகாசி இதுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. முழுக்க நம்முடைய இயற்கை நிகழ்வுகள், தமிழுடைய வாழ்வியல் நிகழ்வுகள் அனைத்துமே தமிழ் மாதங்களை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கு இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் ஆரியமும் திராவிடமும் வந்து தமிழோட இதை வந்து சுத்தமாக அடையாளத்தை அழிச்சிட்டாங்க. அப்படி இதை மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம இன்னும் பல கோடி தடவை மக்கள்கிட்ட பேச வேண்டியதாக இருக்கு. இதுதான் உண்மை நிலவரங்கய்யா. இதே இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திக்கிறது. இன்னும் எத்தனை விளக்கங்கள் இருக்கு தொடர்பாக நம்ம வந்து ஒரு முறை தினமணிலேயே நான் வந்து முகநூல் எழுதினதை இதை பற்றி. அப்போ தினமணிகளுடைய செய்தி ஆசிரியர் வந்து இதை துணை செய்தி ஆசிரியர் வந்து இதை வாங்கி செய்தியாகவே போட்டாங்க, இந்த திருக்கணித வாக்கிய பஞ்சாங்க குழப்பத்தை. ஸோ இது வெளிப்படையாக நம்ம இப்போ வந்து சோதிடர்கள் பேசினாங்கன்னா அவங்களுக்கு சரி நம்ம தொல்லை இருக்கிறார்கள். பட் பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக நம்ம கொண்டு போனோம்னா இது ஒரு பெரும் விவாத பொருளாகி திருக்கணிதத்தை பின்பற்ற வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு அரசு வந்து முடிவெடுக்க வேண்டியது இருக்கும். அந்த நிலைக்கு நம்ம கொண்டு வரணும். இது ஜோதிடர்களே இதுக்கு வந்து அவங்க வந்து சில என்ன அவங்க அமைப்பு வச்சுக்கிறாங்க. அது போக வந்து இது பொதுமக்களுக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலை தருன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் ஒரு 60% 70% பேர் ஜோதிடத்தையே சித்திரை தான் ஒன்று தொடக்கங்கிறது நம்ம உறுதியாக அதை பின்பற்றி ஒரே நேர்கோட்டில் போனால் சரியாக இருக்கும். அதே போல் திருக்கணிதம் தான் நமக்கு வந்து சரியான ஐந்திரம் அப்படின்னு எடுத்தால் தான் வாழ்க்கை சரியாக இருக்கும். இந்த தமிழ்நாட்டில் தமிழுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் இந்த மாதிரி குழப்பத்தில் வச்சிருப்பது தான். புரிஞ்சுங்களா? இதை திட்டமிட்டு அவங்க செய்கிறாங்களான்னு கூட எனக்கு வந்து ஒரு ஐயம் இருக்குது. அடுத்த காணொலிகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.